நாம் இன்றைக்கி 7 வகையான இட்லி, தோசா, பனியாரம் பார்க்க போகிறோம். அதில் டம்ளரில் எப்படி இட்லி பண்ணலாம், தட்டு இட்லி, அதுக்கப்புறம் கிறிஸ்பி ரோஸ்ட் தோசை, பனியாரம் இதெல்லாம் ஒரே பேட்டரில் பண்ண போகிறோம். அதுக்கு 4 கப் இட்லி ரைஸ் எடுத்துக்கலாம். இட்லி ரைஸோ உளுந்து 4:1. 4 கப் இட்லி ரைஸ்னால் 1 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். 3-4 தடவை நல்லா கழுவிக்கணும். நல்லா கழிஞ்சிட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி உளுந்த ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு இட்லி ரைஸையும் 2-3 தடவை நல்லா கழுவிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு திரும்ப ஒரு நல்ல தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதையும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது ரெண்டுமே ஊறிடுச்சு நல்லா. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரைச்சிடலாம். இந்த காம்பினேஷனில் பண்ணும்போது தோசையும் கிறிஸ்பியாக வரும், இட்லியும் சாஃப்டாக வரும். இப்போது முதல்ல உளுந்து வெந்தயம் ஊற வச்சுருந்த உளுந்து வெந்தயத்தை நம்ம கிரைண்டரில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஸ்மூத்து அண்ட் ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம அரைக்கணும். நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். முன்னாடியே ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி என்ன ஆகும்னா பேட்டர் ரொம்ப தண்ணியாகிடும். நல்ல உளுந்தாக இருந்தால் அந்த பேட்டர் அந்த உளுந்து மாவு நல்லா அதிகமாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா ஃப்ளஃபியாக வந்துட்டுருக்கு. நல்லா ஸ்மூத்தாக நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த உளுந்து மாவு நம்ம எடுத்துடலாம். ஒரு பெரிய நம்ம கண்டெய்னரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உளுந்து மாவு போட்டுக்கலாம். இது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 3 நாளைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். 3லேருந்து 4 நாள் வரும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இட்லி ரைஸ் அதையும் நம்ம போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ஸ்மூத்தான பேட்டர் மாதிரி அரைக்கணும். இதையும் நீங்கள் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்துடணும். இது நம்ம உளுந்து மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது புளிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு குளிர்காலம்னா கொஞ்சம் நேரம் ஆகும். இல்லைன்னா ஒரு 8 மணி நேரத்தில் நல்லா புளிச்சிடும். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சுருக்கணுன்னா நீங்கள் உப்பு போடாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அப்படி அதுக்கப்புறம் எடுத்து ஃபெர்மெண்டேஷனுக்கு அதாவது புளிக்க வச்சிடலாம். இப்போ 8 மணி நேரம் விட்டிங்கன்னா இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா அது பொங்கி வந்திருக்கு. நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகி நல்லா புளிச்சு நல்லா மாவு பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லி ஊற்றினா மட்டும்தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும், நல்லா ஸ்பாஞ்சியாகவும் வரும். நீங்கள் ரொம்ப கலக்க வேணாம், ஓரளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இட்லிக்கு முதல்ல ஒன்று இட்லி பாத்திரத்துலையோ இல்லைனா துணி போட்டும் நம்ம பண்ணலாம் ட்ரெடிஷ்னலாக. இல்லைனா இது மாதிரி ஒரு இட்லி குக்கர் எடுத்துகிட்டு அதனோட பிளேட்டில் நல்லெண்ணெய் தடவிட்டு நம்ம இட்லி மாவு ஊற்றிடலாம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா இட்லி குக்கரில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். 10 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும். ரொம்ப ஸ்பாஞ்சியாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஹெல்த்தியானது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை எடுங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப பஞ்சு மாதிரியே இருக்கும் இந்த இட்லி. இந்த இட்லி நம்ம சட்னி சாம்பாரோடு எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டானது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நேரம் இருந்தாலும் இப்படியே தான் இருக்கும் சாஃப்டாக. இதுக்கப்புறம் இட்லி பிளேட் எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கிளாஸில் பண்ண போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஊற்றிட்டு நல்லா தடவி விட்டுக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த டம்ளரில் நம்ம இட்லி ஊற்ற போகிறோம்.
இதில் வந்து முக்கால்வாசி ஊற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா அது நல்லா மேலே பொங்கி வந்து இட்லி கீழே வழியிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டம்ளரில் 3/4 பாகம் இருக்கிற மாதிரி நம்ம இட்லி மாவு ஊற்றிக்கலாம். இப்போது 25 மினிட்ஸ், அதாவது 25 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்ப பர்ஃபெக்டான இட்லி நமக்கு தயாராகிடும். உங்களுக்கு வந்து ஸ்டிக்கை வந்து விட்டு பாருங்கள். அப்படி வந்து நீங்கள் 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் வேகலைன்னா திரும்ப ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக வைங்க. ஸோ பர்ஃபெக்டாக இது வெந்துடும். ஒருத்தர் வந்து ஒரு இட்லி சாப்பிட்டா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த இட்லி. 5 நிமிஷம் விட்டுட்டு லைட்டாக தண்ணி தடவிட்டு நம்ம ஜென்டலாக அப்படி எடுத்தோன்னா ரொம்ப பர்ஃபெக்டான டம்ளர் இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்பாஞ்சியாக, கோயிலில் கொடுக்குற காஞ்சிபுரம் இட்லி மாதிரியே இருக்கும் ஷேப். இது நீங்கள் வாழலையில் கூட பண்ணலாம். வாழலையில் பண்ணும்போது இன்னும் வந்து டேஸ்ட் வேறு மாதிரி நல்லாயிருக்கும். இதையும் சட்னி சாம்பாரோட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் இருந்தாலும் இது ஸ்பாஞ்சியாகவே தான் இருக்கும், பஞ்சு மாதிரியே தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற தட்டை இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தட்டை இட்லிக்கு நம்ம சின்ன சின்ன பிளேட்ஸ் எடுத்துக்கலாம். அதுலேயும் நல்லெண்ணெய் போட்டு தடவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி மாவை வந்து இதில் ஊற்றிடலாம். இதுக்கப்புறமா தட்டை இட்லி பிளேட் அதனோட ஸ்டாண்டில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். அதே மாதிரி நமக்கு தனியாக வந்து இட்லி பாத்திரம் எதுவும் தேவையில்லை. இதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. இதே இட்லி பாத்திரத்தில் தான் நம்ம ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். 15 to 20 மினிட்ஸ். நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சான்ட்டு. இப்போ நமக்கு வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதை வந்து நம்ம எடுத்தோன்னா ஈஸியாக டீமோல்ட் பண்ணுறதுக்கு, ஈஸியாக எடுக்கிறதுக்கு இட்லி வரும். ஸோ நமக்கு ரொம்ப ஸ்பாஞ்சியான தட்டை இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ எடுக்கும்போது நம்ம இட்லி மாவு ரொம்ப பர்ஃபெக்டாக அரைச்சோன்னா இட்லி எல்லா இட்லியுமே சாஃப்டாக வரும். அது வந்து 4 டேஸ்க்கு சாஃப்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு தட்டை இட்லி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் கிறிஸ்பி பேப்பர் ரோஸ்ட் தோசை. அதுக்கு வந்து நம்ம வெல்லம் போட்டுட்டு தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கலாம் அந்த இட்லி மாவுலேயே. தேவைப்பட்டால் இன்னும் ரொம்ப கிறிஸ்பினஸ் வேணும், நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு அது தேவையில்லை. இப்போது நல்லா அயன் தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு, இரும்பு தோசைக்கல்லை நம்ம வந்து தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். நீங்கள் ஆயில் ஊற்றிட்டிங்கன்னா வராது. முதல்ல ஆயில் ஊற்றிட்டா கல்லில் சுருண்டு போய்டும் மாவு. இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா கிறிஸ்பினஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டான பேப்பர் ரோஸ்ட் தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா தோசைகள் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தண்ணியை தெளிப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த ஹீட் வந்து நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றும்போது தோசை சுருண்டு போகாது, ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப்பில் வரும். இதனோட ட்ரிக் அப்படின்னா அதுதான். ஸோ நான் எப்படி வந்து ஈஸியாக தோசை ஊற்றணும்னு சொல்லிட்டு நான் செகண்ட் டைம் காட்டியிருக்கேன். 2வது எப்படி ஊற்றுறதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ஒரு தின்னாக ஒரு தோசை வரணுன்னா என்ன பண்ணணும், கிறிஸ்பியான ரோஸ்ட் வரணும்னா அப்படின்னு சொல்லியும் காட்டியிருக்கோம். ஸோ இதையும் பார்த்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சட்னி சாம்பாரோடு எடுத்துக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்குண்டான சட்னி ரெசிபீஸ் நான் நிறைய வந்து போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறம் பனியாரம் அதே இட்லி பேட்டர் தான். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் கலந்துட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இதுக்கு வந்து முதல்ல சீசனிங்காக நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பெல்லாம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம், அப்புறம் வந்து வெங்காயம், கேரட், கேப்சிகம், உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இதுதான் பேசிக். நம்ம பெருங்காயம் வந்து ரொம்ப நல்லது இதுக்கு. நீங்கள் இந்த பணியாரத்துக்கு வந்து நீங்கள் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை அப்படியே பச்சையாகவும் போடலாம். ஆனால் இப்படி வதக்கி போடும்போது குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்.
அந்த பச்சை வாசனை வந்து இருக்காது. நீங்கள் டைம் இருந்தால் இது மாதிரி எல்லாமே வதக்கி இட்லி மாவு மீதி இருந்ததுன்னா அதில் போட்டுட்டு நம்ம பணியாரம் மாதிரி பண்ணிடலாம். ரொம்ப நல்லது கூட. இதுக்கப்புறமா நம்ம அந்த வதக்கினதை வந்து அந்த இட்லி மாவில் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இது வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நம்ம போட்டுட்டு என்ன பண்ணலான்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேம் இட்லி மாவு தான், ஆனால் கொஞ்சம் மட்டும்தான் தண்ணி கலந்துருக்கோம். ஒரு அரை கிளாஸ் கலந்துருக்கோம், அவ்வளோதான், அரை டம்ளர். ஸோ இப்போ பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அயன் தவா இருந்ததுன்னா, பணியாரம் தவா இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் வந்து அந்த குழிகளுக்கெல்லாம் நம்ம ஊற்றிட்டு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான், அதுலேயே எல்லா குழிகளுக்கும் நம்ம ஆயில் ஊற்றிடலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பணியாரம் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஒவ்வொரு குழிகளுக்குமே வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுறாங்க. அப்படி ஃப்ரை பண்ணால் ரொம்ப சாப்பிட முடியாது, அது ரொம்ப ஹெல்த்தானதும் இல்லை. அதனால் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். மொத்தமாகவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்க்குள்ளேயே இந்த பணியாரம் வந்து முடிஞ்சிடும். இதை திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிறிஸ்பி ஆக வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஹெல்த்தியான பணியாரம் நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம அப்பப்போ திருப்பி விட்டு குக் பண்ணால் ஒரே சைடு ரொம்ப ப்ரௌன் ஆகாது, இல்லைனா ஒரு சைடு ரொம்ப கருகிடும், இன்னொரு சைடு குக் ஆகாமல் போயிடும். அதனால நீங்கள் அப்பப்போ வந்து திருப்பி திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது சட்னி இட்லி பொடியோட எல்லாம் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா ஊத்தப்பம் அதே மாதிரி நம்ம இட்லி மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம். தேவையான அளவு தண்ணி, ஒரு 1/4 கிளாஸ்லேருந்து ஒரு அரை கிளாஸ், நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். அதாவது ஊத்தாப்பத்துக்கும் தோசை பேட்டருக்கும் சேம் தான், ரொம்ப காம்பினேஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. இப்போது அதே மாதிரி நம்ம ஊத்தாப்பம், ரொம்ப வந்து ஊத்தாப்பத்தை ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் தோசை மாதிரி. ஸோ கொஞ்சம் மட்டும் நீங்கள் வந்து ரவுண்டாக பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறமா மூடி வச்சு நம்ம குக் பண்ணுவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு திரும்ப மூடி வச்சு நம்ம வந்து குக் பண்ணலாம். இதை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆனியன் ஊத்தாப்பமெல்லாம் பண்ணிங்கன்னா திருப்பி போட்டு எடுக்கலாம். அது வந்து ஆனியன் ப்ரௌன் ஆகி அந்த ஊத்தாப்பம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ நாங்கள் போட போகிறோம். இப்போது சின்ன சின்ன ஊத்தாப்பமாகவும் ஊற்றிக்கலாம். நம்ம மூடி வச்சு நம்ம இது வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஊத்தாப்பம் எல்லாம் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா வந்து நல்ல ஸ்பாஞ்சியான ஒரு தோசை, நல்ல குட்டி குட்டி பபுள்ஸோட எப்படி பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல அதே பேட்டர் தான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மூடி வச்சு 1 நிமிஷம் குக் பண்ணுங்கள், ரெடி ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.